வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் கும்ப ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆல்னு ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, இப்போ குரு எப்படி இருக்குது? குரு பயிற்சி கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மசனின்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ குரு வேறு பயிற்சி ஆகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற டவுட்ஸ் இப்போ நிறைய ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கும்பவும் கடவும் தான். ஏன்னா ஆஸ்ட்ராலஜிஸ் வந்து கொடுத்துருக்க ஹைப் அவ்வளவு அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிற மாதிரி தான் சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறாரு. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனால் அதை எப்படி கடந்து போகணுங்கிறது நமக்கு தெரியும் பட்சத்தில் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இந்த குரு பயிற்சி வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மைக்ரேட் ஆகிருக்கிறாரு. இப்போது மைக்ரேட் ஆக போகிறாரு மே மாதம். குரு 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். பொதுவாக குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது மனசு வரைக்கும் நினைப்போம், ஒரு 10-20 நாள் நினைப்போம். அந்த ஒரு 10 நாளைக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறத 20 நாள் ஆனாலும் செய்ய முடியாது, 30 நாள் ஆனாலும் செய்ய முடியாது. இளைய சகோதர ஸ்தானம்ங்கிறது 3ஆம் இடம். அப்போது உங்களோட யங்கர் சிப்ளிங்கை பற்றின ஒரு வருத்தம், ஒரு மனக்கலக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அந்த என்ன முயற்சி எடுத்தாலும், அதாவது இப்போ ஒரு வேலை செய்யணுன்னா அதை 10 வேலையாக செய்ய வைக்கும். ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், அந்த ஆஃபீஸ் கிட்டே போகும்போது தான் யோசிக்கேன், இன்னொரு பேப்பரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு திரும்ப கிளம்பி நான் போனேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்து ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் உங்களை ரொம்ப சோர்வாக்கியிருக்கும். முதல்ல என்னடா இது லைஃப் வச்சா எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு குரு. அந்த 3ஆம் இடம்ங்கிறது அதுதான். ஸோ முதல்ல தைரியம் குறைஞ்சிருக்கும். ரொம்ப தைரியமாக தெளிவாக இருந்தேனே, எனக்கே இப்படி ஒரு மனக்கலக்கமும் பயத்தையும் கொடுத்துட்டாரியா அந்த குரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறத விட 4க்கு குரு போகிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா இருக்கிற இடத்த பொதுவாக கெடுப்பார். ஸோ அந்த 3ஆம் இடத்துல வந்து நிறைய ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து உள்ளே மாட்டியிருக்கு. ஸோ நீங்கள் ஈவன் சும்மா பேசினாலே அது ஒரு சண்டையை வந்து விட்டுரும். அதே மாதிரி ஜென்ம சனியோட பார்வையில் அந்த குரு போய் 3ஆம் இடத்துல இருந்துருக்காரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்போது குரு வந்து முழுக்க முழுக்க சுபத்துவமாக போகிறாரு. சனியோட பார்வையோ ராகுவோட சேர்க்கையோ இப்போ அந்த குருவுக்கு கிடையாது. 3ல் குரு இருக்கும்போது ராகுவோடையும் சேர்ந்துருந்தார், சனியோட பார்வையும் இருந்தது. ஸோ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. தைரியமே வரல. என் மேலே நியாயம் இருக்குது, ஆனால் அதை நான் வெளியில் கேட்க எனக்கு எந்த தைரியமும் வரமாட்டேங்குது. அதுக்கு எந்த சூழ்நிலையும் எனக்கு ஃபேவரும் பண்ணல. இதுதான் இவ்வளோ நாள் நிலமை. அந்த திருடனுக்கு தேள் கொட்டும்போது வாயை பொத்திட்டு கத்தவும் முடியாமல் இருப்பான் இல்லையா? நம்ம திருடனே கிடையாது, நம்ம நல்லவங்க தான், ஆனால் நம்மளும் அப்படி வாயை பொத்திட்டு இருந்தோம். இதுதான் இவ்வளோ நாள் நிலமை. சரி, இனிமேல் 4ஆம் இடத்துக்கு தான் குரு போயிட்டாரா, இனிமேல் இதுக்கு அதை பற்றி பேசிட்டு எப்படி இருக்க போகுது குரு? ஸோ 4ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்மா வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. லாபம்ங்கிறது பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு அந்யோன்யம், ஒரு இணக்கம், ஒரு பாசம், ஒரு நமக்குன்னு 4 பேர் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு கொடுத்துருவாரு. அதே மாதிரி 4க்கு குரு வரும்போது இன்னொன்று என்ன தெரியுமா? என்ன கல் மனசாக இருந்தாலும் கரையும். ரொம்ப நாங்கள் ஸ்டப்பனாக ஸ்டோன் ஹார்ட்டடாக தான் இருப்பேன், பெருசாக எதுக்குலாம் கலங்க மாட்டேனாலும் எமோஷ்னல் ஆகிடுவார் குரு 4க்கு வரவும். அதே மாதிரி ஒரு தாய் உணர்வை வந்து கொடுத்துருவார். யாராவது ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த 4ல் குரு வரும்போது. நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க, சரி சும்மா நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுப்போம்னு இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செஞ்சு கொடுப்போம். இந்த அளவுக்கு மனசை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம் தான் குரு. மனசு ரொம்ப லேசாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க, நல்ல நல்ல எண்ணங்கள் மனசில் வரும், நல்லவங்களோட சேர்க்கை கிடைக்கும். இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் விட நல்லது என்ன தெரியுமா? கெட்டவங்க கிட்ட நெருங்க முடியாது. நல்ல எண்ணமும் நல்ல புத்தியும் நல்ல மனசும் உள்ளவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம ஒரு கொடுத்து வச்ச பிறவி. பணங்காசு மட்டும் அதை நிர்ணயிக்காது. அப்போது யாருக்கெல்லாம் நல்ல புத்தியும் நல்ல சிந்தனையும் இல்லையோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடும். இது நல்ல விஷயந்தான். அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி படிக்கிறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் 4ல் இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு அது ராகு கொடுப்பாரு. தேவையில்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அம்மாவை பார்த்துக்கிட்டேன், என்னால் படிக்க முடியல, இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை நிறையா இருக்குது, குழந்தைய நான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, படிக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையை கொஞ்சம் குரு கொடுப்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நல்லா படிச்சுக்கோங்க, இல்லை ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிரந்தரமாக ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. வீடு வாகனம் சொத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ஸுரி, அதாவது ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்க முடியும்.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலனை ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக உள்ள கிரகம் வந்து குரு. இதை தான் சயின்ஸ் சொல்லுது. அதை தான் ஜோதிடமும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுச்சு. ஸோ அப்போ அந்த குருவுடைய பார்வை பலன்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ குருவோட பார்வை வந்து எங்கெங்கெல்லாம் விழுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய 8ஆம் இடத்துல 10ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் விழுது. ஸோ 8ஆம் இடத்துல குரு பார்வை விழும்போது அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் ஆகுது அது நடக்கவே மாட்டேங்குதுன்னா இப்போ கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஈவன் லாட்ரி லக்கு கூட சில பேருக்கு இருக்குது. அதுக்காக அதில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பட் எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி லக்கு, ஒரு இடம் நாங்கள் சீட்டு போட்டு ஒரு இடம் வாங்க போகிறோம், அங்கே குலுக்கல் முறையில் ஒருத்தர் பேர் எடுத்தாங்க, அது ஏன் பேர் அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். எங்கேயோ போகிறோம், ஒரு டூரு போகிறதுக்கு ஒரு பேக்கேஜ் கிடச்சிது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதில் நல்ல லாபம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குரு 4ல் உட்காந்து 8 பார்க்குறாரு இல்லையா, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம்ங்கிறது தொலைதூர பிரயாணம் மூலமாக வெற்றி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரம் நடக்கணும், யார் போகிறது, அவங்ககிட்ட போய் யார் பேசுகிறது, அங்கே போய் யார் சாமி கும்பிட்றது, கோயில் ரொம்ப தள்ளியில் இருக்குது, இப்படிலாம் யோசிக்காதீங்க. கோயில் தூரமாக இருந்தாலும் நீங்கள் தூரமாக போய் ஒரு தெய்வத்தை வழிபட்டாலோ, தூரமாக போய் ஒருத்தட்ட உதவி கேட்டாலோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு இப்போது டக்குன்னு உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. பட் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ கூட கேட்டுக்கோங்க. அந்த சூழ்நிலை வரும்போது நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பெனிஃபிட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ 8ஆம் இடத்துல வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, எப்படி இருக்க போகுது? சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிறைய பேர் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. தொழிலுக்காக வாங்கின கடனை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரிய வரும். இன்னார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இப்படி நல்லா போகுது. உங்கள்கிட்ட நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்க. அதே மாதிரி டெம்ப்ரவரி ஹானர்ஸ்னு சொல்லுவோம். சின்ன சின்ன இடங்களில் உங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறது. என் பேச்செல்லாம் இப்போ குடும்பஸ்திரியாக இருந்தீங்கன்னா என் பேச்செல்லாம் எங்கள் வீட்டில் பெருசாக அடிப்படாது, யாரும் என்னை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன நிலைமையெல்லாம் மாறி நம்ம சத்தமும் கேட்கும் வெளியில். ஸோ நம்ம பேசுகிறதையும் 4 பேர் காது கொடுத்து கேட்பாங்க, நம்ம சொல்கிறதும் செல்லும் 4 இடங்களில். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் 10ஆம் இடம் கொடுக்குது. கரெக்டாக யோசிப்போம். 4ஆம் இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா யோசிப்போம். 10ஆம் இடமும் இருக்குது, அப்போ நம்ம பேசுகிறதையும் 4 பேர் கேட்பாங்க. இதை விட என்ன வேணும்? அது போக சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, 12ஆம் இடத்துக்கு வேறு குரு பார்வை போதா, நல்லா செலவு பண்ண போகிறோம். கண்டிப்பாக செலவு இருக்குது, ஆனால் தேவையில்லாத செலவில்லை. மருத்துவ விரயம் கிடையாது. ஹெல்த் நல்லா இருக்க போது. எனக்கு 4 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு 4 நகை வாங்கிக்கிட்டேன், எனக்கு ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசை, போய்க்கிட்டேன். இதில் எந்த தப்பும் இல்லை, தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கும்பத்துக்கு வெரி பாசிட்டிவ் தான். இதில் நெகட்டிவ்னு எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல, எதுவுமே இல்லவும் இல்லை. ஸோ அந்த ஜென்ம சனிலாம் நீங்கள் பயமுறுத்தப்பட்டீங்க இல்லையா, அதுக்கான ஆறுதல். உண்மையாலாம் நிலைமை ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. இப்போ இந்த சனியோட செவ்வாய் சூரியன்லாம் சேர்ந்ததுனால லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் மே மாதத்துக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு பிரத்யேக பலனாக மஞ்சள் கலரில் உள்ள வஸ்திரத்தை கோயிலில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள். கோயிலில் ஸ்வீப்பர்ஸ் இருப்பாங்க, சில லேடிஸ் வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, கோயிலில் துப்புரவு பணி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சேலையோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. மஞ்சள்லேயும் வாங்கி கொடுக்கலாம், பிங்க்கும் வாங்கி கொடுக்கலாம். இது 2 ஜூபிட்டரோட கலர்ஸ். பொதுவாக எல்லோன்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலி பிங்க் இஸ் ஆல்சோ த கலர் ஆஃப் ஜூபிட்டர். ஸோ இதை நீங்கள் டொனேட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வேணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த லைனில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். நன்றி, வணக்கம்.